Hi friends, welcome to our channel. Let's know it. நாம இன்னைக்கு டல்கானோ காஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அப்படியே அதே மிக்சரை வச்சு கேப்பச்சினோ காஃபியும் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். நம்மளோட காஃபி பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? காஃபி 3 டேபிள் ஸ்பூன். 3 டேபிள் ஸ்பூன் காஃபிக்கு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. இது கூடவே நல்ல சூடாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. உங்ககிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் ஆகுங்க ஹேண்ட் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம பிளெண்ட் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆகுதுங்க. இது இப்போ கொஞ்சம் ஃப்ராத்தியாக வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம பார்க்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் போல் ஆகுதுங்க. இது இன்னும் ரெடி ஆகலை. இது இன்னும் நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக வரணும். அது வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் இதை பிளெண்ட் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம் போல் ஆகுதுங்க. இப்போ இது நல்ல ஸ்டிஃப் பீக்ஸாக வந்திருக்கு. இப்போ இதை வச்சு காஃபி எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹாட் கேப்பச்சினோ காஃபி பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு நம்ம பண்ணி வச்சிருக்கிற காஃபி மிக்சரும் நல்ல சூடான பாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப்பில் நம்ம பண்ணி வச்சிருக்கிற மிக்சரில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஹாட் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காஃபியும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா பாக்கி இருக்கிற ஹாட் மில்க்கையும் இது கூட சேர்த்து சர்வ் பண்ணுங்க. இப்போ நம்மளோட ஹாட் கேப்பச்சினோ ரெடி. வாங்க நம்மளோட சில் டல்கானோ காஃபியையும் பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சின பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப்பில் ஐஸ் கியூப்ஸை சேர்த்துக்கோங்க. ஆஃப் த கப் வரைக்கும் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்மளோட சில் மில்கை சேர்த்துக்கோங்க. கப் ஃபுல்லாக பால் சேர்த்துறாதீங்க, ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டா போதும். இதில் நம்ம பண்ணி வச்சிருக்கிற அந்த காஃபி மிக்சரை மேலே சேர்த்துக்கோங்க. நல்ல சில்லான டல்கானோ காஃபியும் ரெடி நமக்கு. நாம இன்னைக்கு ஒரே மிக்சரை வச்சு 2 டைப் ஆஃப் காஃபி பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த மிக்சரை கொஞ்சம் அதிகமாக பண்ணி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்குமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃப்ரிட்ஜில். உங்களுக்கு காஃபி தேவைப்படுறப்போ ஜஸ்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா மாத்திரம் போதும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் காஃபி லவர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா? அவங்களுக்கும் இதை ஒரு வாட்டி பண்ணி கொடுங்க. சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.